அறிவுறுத்தினார். நான் சாட்சி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு மனசுல ஒரு பாவம் இருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல தெரியலப்பா, என்னமோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதை அறிவுறுத்தினார். ஞாபகப்படுத்தின என்னுடைய ஆவியானவருக்கும் எனக்காய் பரிந்துரைத்து பேசின அவருக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்படுத்துகிறேன். அண்ணனோட இந்த இடத்துல வந்து ஜபம் ஏறெடுக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஆமேன் என்று தான் கொடுத்திருக்காரு. அலையன்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து 10 நிமிஷம் பண்ணிட்டு போன பிறகு கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல ரொம்ப போராடினாங்க என் குடும்பத்தார். ஆனா என்னுடைய ரெவரண்ட் வந்து எனக்கு சித்தப்பாவே அவர் என்ன சொன்னார், இல்ல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேசி பண்ணும்போது 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12 என்னுடைய முதலாவது ஓலை கூறினாங்க. ஆனா எதையுமே எங்க வீட்டுல செய்யவே அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. எனக்கு ஒரு ஹாலோ இந்த சர்ச்சுக்கு ஃபீஸ் கட்டணும், பேரண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும், எதுவுமே பண்ணல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என் தகப்பையும் இழந்த எல்லாத்தையும் இழந்தேன். தாய் தன் சேவை மறந்தாலும் மறக்க மாட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் நீ சொன்னேன்னு சொல்லி நிறைய தடவை கேட்பேன். நானு மறந்துடுவாங்களா தாயெல்லாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமா இருக்காதுன்னு நினைப்பேன். ஆனா கர்த்தரத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். நீ ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன், என்ன தாய் மறக்கிறதுனாலதான் நீ இந்த மாதிரி சொல்லியிருக்கியோன்னு சொல்லி நான் நினைச்சேன். அதே மாதிரி என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் தாவீது சொல்றோம், நீர் என்னை சேர்த்துக் கொள்வீன்னு சொல்லிட்டு நிச்சயமாய் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். இந்த நேரத்துல நான் வந்து இன்னைக்கு ரொம்ப அழுது ஜெபிச்சேன். 13ஆம் தேதி பேரண்ட்ஸ் பப்ளிஷ் ஆன மறுநாள் நான் எல்லா காரியங்களும் ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதி கல்யாணம், 13ஆம் தேதி ஒரு பைசா இல்லாம நான் ஆரம்பிச்சேன். ஆனா கர்த்தர் எனக்கு நண்பர்கள் மூலமாக அநேக ஆத்மாக்களையும் தூதர்களையும் எனக்கு அனுப்பினார். ஒன்றுதான் ஜெபிச்சேன். நான் இங்க கண்ணை விட்டுட்டு இருக்கும் போது உனக்கு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு துதி கேட்டுட்டு இருக்கியான்னு கேட்டேன். 17ஆவது நாள் எனக்கு கல்யாணம். ஹால் டெக்கரேஷன்ல இருந்து சாப்பாடுல இருந்து அந்த தேங்க்யூ கார்டு எதுவுமே குறைபடல. வந்து பார்த்த ஆபீஸ்ல இருக்க எல்லா இந்து மக்களும் அவங்க வாயினால சொன்னாங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். 17 நாள்ல இவ்வளவு ஒரு பெரிய கிராண்டான ஒரு கல்யாணம் நிச்சயமா நடக்க சான்ஸே இல்லை. எந்த ஒரு குறையுமே இங்க இல்ல. எப்படி இது நடந்தது? வருஷ கணக்கா பிளான் பண்ண மாதிரி நடக்குது இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா தானமும் ஆகியும் அவருக்கே நான் செலுத்தாரு. இந்த குடும்பத்தாரை சத்துருக்கள் தான், அதுதான் உண்மை. அது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் தெளிவா சொல்லி. அதனால யோசிப்பை தூக்கி போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தார் வெட்கப்படும்படியாக அந்த யோசிப்பை உயர்த்தி அவன் மூலமாய் அவர்களுக்கு உதவி செய்ய வைத்தார். அதே மாதிரி நிச்சயமாக யார் சத்துருவாய் வந்தாலும் நம் தேவன் ஒரு நாள் நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி ஒரு நாள் விடமாட்டார்கள். அதுக்கு நானே சாட்சி. இதுவரைக்கும் என்னுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமா இருக்குன்ற நம்பிக்கையோடு நான் வந்து சொல்றேன். எனக்கு 45 ஆண்டுகள் கடந்து போய் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா இப்போ நம்புறேன், சாராளுக்கு எல்லாம் நின்று போச்சு, அண்ணாளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இன்னைக்கும் என் கர்த்தர் என்னை நிச்சயமாக மறுமைப்படுத்தும்படியாக ஒரு குழந்தை ஸ்லாக்கியத்தையும் கொடுப்பார். ஆபிரகாம் என் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன் என்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்து அவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பாக்கியத்தையும் கொடுக்காதுன்ற நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எல்லா தானமும் ஆகியும் அவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குமே நன்றி.